ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டுடே நடைபெறும் இந்தியா vs நியூசிலாந்து ஃபைனல் ODI மேட்ச். இந்திய கேப்டன் ஹெட்மேன் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை தேர்வு செய்தார். பின்னர் முதல் பேட்டிங்கை ஆரம்பித்த நியூசிலாந்து காலின் மன்ரோ மற்றும் ஸ்டீவ் ஃப்ரெட் இந்திய பவுலர்களை டாப் டக்கர் பண்ணிட்டாங்க. நியூசிலாந்து ஓபனர் 6 and 4, 4 and 6 அடி ஒவ்வொன்றும் சிக்கு சக்குன்னு இடிமாதி விழுந்துச்சு. இதன் மூலம் நியூசிலாந்து ரன் ரேட் ஜெட் வேகத்தில் உயர்ந்தது. கிட்டத்தட்ட சொல்ல போனால் 7 ஓவருக்கே 80 ரன் ரீச் பண்ணிட்டாங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த முன்ரோ இந்திய பவுலர்களை முயல் ஸ்ப்ரே பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக செம்மையாகவே செஞ்சிட்டார். இந்த நிலையில் இந்த பார்ட்னர்ஷிப்பை எப்படி உடைக்க வேண்டும் என்றும் ஹெட்மேன் ரோஹித் சர்மா குல்தீப் யாதவை ஓவர் ஸ்பெல்லுக்கு கொண்டு வந்தார். இங்குதான் பிரான்ஸ் நம்ம தல தோனியின் மீண்டும் ஒரு மெர்சலான மின்னல் வேக ஸ்டம்பிங் நடந்தது. குல்தீப் வீசிய பந்தை மிஸ் செய்த சீஃப்ரெட் ஒரு மணித்துளி செகண்டில் MS தோனி கண்ணிமைக்கும் நொடியில் ஷாட்கன் வேகத்தில் ஸ்டம்பிங் செய்தார். பிரான்ஸ் குறிப்பாக சொல்ல போனால் சீஃப்ரெட் காலை கிரீஸில் தான் வைத்திருந்தார். நீங்கள் அந்த காட்சியை டிஸ்பிளேவில் பார்க்கலாம். ஆனால் நம்ம MS தோனி ஸ்டம்பிங் பண்ணியவுடன் நடுவரிடம் கூட அப்பீல் கேட்காமல் அந்த அளவிற்கு உறுதியாக இருந்தார் MS தோனி. பின்னர் மூன்றாவது நடுவரும் ஜூம் வைத்து பார்த்தாலும் பேட்ஸ்மேன் கால் ரீச்சில் இருந்தது தெரிய வந்தது. ஆனால் MSO ஸ்டம்பிங் செய்தவுடன் நடுவரிடம் கூட கேட்காமல் விறுவிறுவென சென்று விட்டார். இதை புரிந்த மூன்றாவது நடுவர் MS தோனி ஸ்டம்பிங் செய்தால் நாம் செக்அப் பண்ண வேண்டுமா என்றும் அதற்கு அவசியமே தேவையில்லை என்று மூன்றாவது நடுவர் அவுட் கொடுத்தார். தோனியின் இந்த மின்னல் வேக ஸ்டம்பிங் இந்திய அணிக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்றுதான் சொல்லணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, தோனி எடுத்த ஸ்டம்பிங் நாட் அவுட்டாக இருந்தாலும் ஆனாலும் தோனி ஸ்டம்பிங் செய்தால் அது அவுட்டாக தான் இருக்கும் என்று புரிந்து மூன்றாவது நடுவர் அவுட் கொடுத்ததை பற்றி உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. தற்போது வரை நியூசிலாந்து 3 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன்கள் எடுத்துள்ளனர்.